வெல்கம் டு ஆல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டேட்டா டைப்ஸை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ Flutterflow பொறுத்த வரைக்கும் டேட்டா டைப்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலாக பார்த்துடலாம். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் யூஸ் பண்ற டாபிக்ஸ்லாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேராமீட்டர் ஆகட்டும், இல்லைனா வேரியபிள்ஸ் ஆகட்டும், ஸோ எல்லாமே நம்ம யூஸ் பண்ணும்போது டேட்டா டைப்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நமக்கு என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம ஜென்ரலாக பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆப் ஸ்டேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆப் ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபஸ்ட்டு யூசர்னு கொடுக்குறேன். ஸோ இதில் என்ன டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சம் ஆஃப் டேட்டா டைப்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்ட்ரிங்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் நேம்லாம் ஆட் பண்ண போகிறீங்க, ஒரு இமெயில் ஐடிலாம் ஆட் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் உங்களுக்கு எல்லா கேரக்டருமே ஆட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இன்டீஜர் நீங்கள் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இன்டீஜர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கஸ்டமரோட ஏஜை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், இல்லைனா அவங்களோட மார்க் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இன்டீஜரை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ உங்களுக்கு டபுள் ஆப்ஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு டெசிமல் ஆப்ஷனில் இருக்கணும். இப்போ ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 95.3 ரூபீஸ் அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா டெம்பரேச்சர் பார்த்துக்கலாம். 102.3 அது மாதிரி டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ அது மாதிரி டெசிமல் வேல்யூவில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டபுள் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பூலியன் இருக்குது. பூலியன் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இதோட ஆப்ஷனே வந்து உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு எனபிள் ஆர் டிசபிள் கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு என்ன டேட்டா டைப் தேவைப்படும் அப்படின்னா பூலியன் தேவைப்படும். ஸோ இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ கலர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஒரு கலர் ஐடென்டிஃபிகேஷனுக்கு இல்லைனா கலர் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டேட்டா டைப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் பார்த்து, வீடியோ பார்த்து, ஆடியோ பார்த்துலாம் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு நேம்லேயே தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு இமேஜோட ஆப்ஷனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறது தான். இமேஜ் பார்த்து கொடுத்துட்டு நீங்கள் இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் ஆப்ஷன் தான் உங்களுக்கு வீடியோ. உங்கள் ஆப்பில் வந்து நீங்கள் ஒரு இமேஜ் யூஸ் பண்ண போகிறீங்க, அதோட டேட்டா டைப் என்ன யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இமேஜ் யூஸ் பண்ணுங்கள். வீடியோ, ஆடியோ எல்லாமே சேம் தான். ஸோ சேம் கான்செப்ட் தான். ஸோ இதான் நம்ம ஒரு லைவ் ப்ராஜெக்ட்டில் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ நம்ம டேட்டா டைப்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம ஒரு ஆப் பண்ணும்போது ஸோ எந்த டேட்டா டைப் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் நமக்கு கிளியராக தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கனெக்ஷன் மாதிரி தான். இப்போ ஒன் டாக்குமெண்ட் டு அனதர் டாக்குமெண்ட் சொல்லலாம். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு யூசரோட டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ அதே இப்போ கஸ்டமர் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ அந்த ஆர்டர் பிளேஸோட கனெக்ஷன் ஆகிட்டு தான் நமக்கு வந்து அவுட்புட் மாதிரி கொடுக்கும். ஸோ அது மாதிரி ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து கனெக்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் வந்து டேட் டைம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இதில் நேம்லேயே தெரிஞ்சிருக்கும். ஒரு டேட் டைம் வந்து உங்கள் ஆப்பில் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஜேசன் டைப்லாம் வந்து உங்களுக்கு பேக் அண்ட் டேட்டா பேஸோட கனெக்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்லேயே பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லாங்கிடியூட், லாங்கிடியூட் இருக்குது. ஸோ இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப் லொக்கேஷனுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதில் டேட்டா டைப்ஸ் இருக்குது. நீங்கள் கஸ்டம் டேட்டா டைப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஈனம் இருக்குது. ஸோ ஈனம்னா என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ட்ராப் டவுன் லிஸ்ட்டு இல்லைனா ஒரு சாய்ஸ் ஆப்ஷன் மாதிரி நீங்கள் ஒரு கஸ்டமர் கொடுக்குறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஜெண்டர் ஆப்ஷன் கொடுத்துட்டு மேலா ஃபீமேலான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறீங்கன்னா ஸோ அப்போ இந்த டேட்டா டைப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்ன டேட்டா டைப்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு டேட்டா டைப் கிரியேட் பண்ணுறேன். நான் ஒரு யூசர் நேம்னு கொடுக்குறேன். ஸோ யூசர் நேம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரிங் தான். நெக்ஸ்ட் வந்து இந்த டேட்டா டைப்ஸ்லாம் உங்களுக்கு லிஸ்ட் ஆப்ஷனில் வேணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். வேணாம்னு நினச்சிங்கன்னா டிசபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிசிஸ்டட் இருக்குது. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து வேல்யூ சேவ் பண்ணிக்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப் வந்து லாகின் பண்ணுறீங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ஆல்ரெடி கார்ட்டில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் அந்த ஆப்க்கு வரும்போது உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து டேரெக்டாகவே உங்களுக்கு வந்து அது சேவ் ஆகிருக்கணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான். இப்போ லாகின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எகைன் நீங்கள் ரீலாகின் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஸோ ஆல்ரெடி அது சேவ் ஆகிருக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான். இதுவே நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணும்போது கார்ட்டில் வந்து நீங்கள் என்ன ப்ராடக்ட் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தீங்களோ அது ஆட் டு கார்ட்னு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் பார்த்துருக்கலாம். நீங்கள் ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஆப்பை க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. எகைன் நீங்கள் லாகின் பண்ணும்போது ஆட் டு கார்ட்டில் என்ன ப்ராடக்ட்லாம் ஆட் பண்ணியிருந்தீங்களோ ஸோ அது எல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட்டாக சேவ் ஆகிருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான். இப்போ யூசர் நேம் கொடுத்து நான் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு ஒரு டேட்டா டைப் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு ஏஜ் கிரியேட் பண்ணுறேன். ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்டிஜர் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டிஜர் கொடுக்கலாம். நீங்கள் இதில் ஸ்ட்ரிங்கும் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நமக்கு ப்ளஸ் வேல்யூலாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இன்டிஜர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம 3 டேட்டாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே வந்து நமக்கு கம்பைனாக வேணும், கஸ்டம் டேட்டா டைப்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கஸ்டம் டேட்டா டைப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். மை டீட்டெயில்ஸ்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபஸ்ட் நான் ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிட்டோம். நம்ம சப்போஸ் நம்ம இப்போ இதை நம்ம யூசர் நேம்னே கொடுத்துக்கலாம்.
நான் ஆட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அதனால் நான் யூசர் நேம்னே கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஆட் ஃபீல்டு கொடுங்க. இன்டிஜர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு நான் அகெயின் ஸ்ட்ரிங் கூட ஆட் பண்ணிக்கிறேன். ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு யூசருங்கிற ஒரு டேட்டாஸ்குள்ளே இந்த ஃபீல்டு ஆட் ஆகிருக்கு. நம்ம ஒரு குரூப் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து ஆப் ஸ்டேட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஆப் ஸ்டேட் ஆட் பண்ணுவோம். இதெல்லாம் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஆப் ஸ்டேட் ஆட் கொடுத்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போது ஃபீல்டு நேம் பார்த்தீங்கன்னா மை யூசர்னு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டேட்டா டைப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் டேட்டா டைப் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம என்ன டேட்டா டைப் கஸ்டமாக கிரியேட் பண்ணியிருந்தோமோ ஸோ அதோட நேம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி யூசர் தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ கிரியேட் கொடுக்குறேன். ஸோ கஸ்டம் டேட்டா டைப்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம யூசர் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம ஆப் ஸ்டேட்டில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு டேட்டா டைப்ஸ்னால் என்னென்ன இருக்குது, ஸோ டேட்டா டைப்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம பேசிக்காக தான் பார்த்துருக்கோம். டேட்டா டைப்ஸோட டைப்ஸ் என்ன இருக்குது, ஆப் ஸ்டேட்டில் எப்படி நம்ம டேட்டா டைப் கிரியேட் பண்ணுறது. ஸோ அப்படி இல்லைனா நம்ம கஸ்டம் டேட்டா டைப்ஸில் நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம ஆப் ஸ்டேட் கொண்டு வரது நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு பேராமீட்டர் யூஸ் பண்ண போகிறோம், இல்லைனா வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேட்டா டைப்பை பேஸ் பண்ணி தான் அது எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் இப்போ நமக்கு டேட்டா டைப்ஸ் என்னன்னு தெரிஞ்சாவே போதும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாகவே நம்ம மூவ் பண்ணலாம். நான் முதலே சொன்ன மாதிரி தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூசரோட ஒரு ஏஜ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும்னா அதுக்கு ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணணும். அவங்க யூசர் நேம்க்கு ஒரு டேட்டா டைப்ஸ், பாஸ்வேர்டுக்கு ஒரு டேட்டா டைப்ஸ். ஸோ இது மாதிரி உங்களுக்கு டேட்டா டைப்ஸோட பேசிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும் தான் நமக்கு ஒரு ஆப் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு டேட்டா டைப்ஸ்னால் என்னன்னு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேராமீட்டர்ஸ் என்ன, ஸோ பேராமீட்டர் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா பேராமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன் பேஜ் டு அனதர் பேஜுக்கு வேல்யூஸை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் பேஜ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஷாப் பேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஷாப் பேஜில் வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணும்போது அது ப்ராடக்ட் பேஜில் பர்டிகுலராக உங்களுக்கு அதோட ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகணும். ஸோ அது மாதிரி இதோட டேட்டாஸை வந்து ஒன் பேஜ் டு அனதர் பேஜுக்கு மூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக யூஸ் ஆகும். எகெயின் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு புக்கிங் வெப்சைட் எடுத்துருக்கீங்க. ஸோ அந்த புக்கிங் வெப்சைட்டை வந்து நீங்கள் டேட் அண்ட் டைம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த டேட்டில் வந்து எனக்கு ஒரு புக்கிங் வேணும், நெக்ஸ்ட்டு இந்த டைமில் வந்து எனக்கு இந்த ரூம் வேணும்னு நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதோட டேட்டாஸோட வேல்யூஸ் வந்து உங்களுக்கு வந்து செக் அவுட் பேஜில் காமிக்கணும். ஸோ அதை மாதிரி ஆப்ஷன் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேஜில் இருக்கிற வேல்யூ வந்து அகைன் அனதர் பேஜுக்கு மூவ் பண்ணுது அப்படின்னா ஸோ அதை சிம்பிளாக பேராமீட்டர் நம்ம சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் எப்படி ஒரு வேல்யூஸ் வந்து நம்ம மூவ் பண்ணுறது பேராமீட்டர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக உங்கள் மென்டரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.